கண்ணு மணியே இந்திரஜித் சௌமியா கலக்கி புட்டுங்க. நிறைய நாளுக்கு அப்புறம் உங்களுடைய இந்திரஜித் வந்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு. ருக்குமணி ருக்குமணி அக்கம் பக்கம் என்ன சத்தம் என்ற ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை நிறைய பேர் நேற்றைய தினம் வந்து பார்த்து தெரிஞ்சு கொண்டு இருப்பீங்க. நானும் வந்து உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் வந்துக்கிறேன். ஏன்னா நிறைய நாளாக வந்து எங்களுக்கு தெரியும் எங்களுடைய பிள்ளை இந்தியாவில் போய் படிக்குது. அப்படின்ற போது நிறைய நாளாக இந்திரஜித் வந்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வாங்கிலாத ஒரு சூழ்நிலையில இருந்தார். அவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால சரியாகவே அவரோட படிக்க முடியல, கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வாங்க முடியலை என்ற ஒரு கவலை வந்து எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்து நிற்கிற உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு கவலையாக இருந்திருக்கும். இந்திரஜித் நல்லா படிக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், ஏன் இப்படி எல்லாம் நடக்குது என்ற மாதிரி நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இதுக்கு முதல் வந்து ஒரு காணொலி வந்து போட்டிருப்பேன். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து சொன்னது வந்து, தம்பி கண்டிப்பா இந்திரஜித் வந்து அடுத்த இந்த முறை பாட்டு நல்லா படிக்கணும், கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வாங்கணும் என்று நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே வந்து இப்போ பழிச்சிட்டுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏண்டா ஒருத்தர் மேல நாங்கள் எவ்வளவு அளவு கடந்த அன்பு வச்சுக்கிறோமோ அவங்க வந்து எங்களை இன்றைக்குமே வந்து கைவிட மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லது நடக்கும் என்றதுல வந்து ஏண்டா எங்களுடைய ஆசீர்வாதம், எங்களுடைய ப்ரேயர் வந்து அந்த பிள்ளைக்கு எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும். அதனால வந்து அந்த பிள்ளை நீ கண்டிப்பா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அந்த பிள்ளை கண்டிப்பா போகும் என்றதுல எந்தவித மறுப்புமே இல்லை அப்படிதான் நான் சொல்லுவேன். எல்லாமே பார்த்துருப்பீங்க. ருக்குமணி என்ன சத்தம் அக்கம் பக்கம், அந்த அழகான ஒரு பாடல் மனிதத்தினுடைய படத்துல இருந்து ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்ல இருந்து அழகான ஒரு பாடலை வந்து நான் கூட நினைச்சிருந்தேன். ப்ரொமோ வந்து பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும். மலேசியாவுடைய எங்களுடைய அருள்னியும் எங்களுடைய இந்திரஜித்தும் வந்து சேர்ந்து ப்ரொமோல வந்திருந்தாங்க. பயமா இருக்கா? இது பயம் இல்ல, எனக்கு பிடிக்கல. நான் தொடர்ந்து உனக்கு பிடிக்கலையா? நீங்க தொட்டா கம்பளி பூச்சி ஊற மாதிரி இருக்கு. சரி, நான் கூட நினைச்சிருந்தேன் அருள்னியும் இந்திரஜித்தும் சேர்ந்து பாட்டு படிக்க போறாங்க அப்படின்னு சொல்லித்தான் நான் நினைச்சிருந்தேன். ஆனா அதையெல்லாம் நேற்றைய தினம் பார்க்கின்ற போது சௌமியாவும் எங்களுடைய தமிழகத்தை சேர்ந்த சௌமியாவும் எங்களுடைய இந்திரஜித்தும் அழகாவே வந்து படிச்சிருந்தாங்க. அதோட கோரஸ், அந்த பின்னணி பாடல்கள் எல்லாமே வந்து அவ்வளோ அழகா படிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் சௌமியாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமா அவங்களுடைய குடும்பத்தார்கள், பாட்டி எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. திடீரென்று ஒரு சர்ப்ரைஸா சீத்தமிழ் அந்த சௌமியாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அப்படி பார்த்து சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அந்த மேடையில வந்து நிறைய ஒரு உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. அது மட்டும் இல்லாம அந்த மேடையிலேயே வந்து அவங்களுடைய பாட்டி எல்லாமே வந்து இந்திரஜித்துக்கு காசு எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. இந்திரஜித் வந்து வாங்க மறுத்திருந்தாரு. அப்ப ஜட்ஜஸ் எல்லாமே சொன்னாங்க, பெரியவங்க வந்து கொடுக்க நீங்க வாங்குங்க இந்திரஜித்னு சொல்ல அப்புறம் வாங்கியிருந்தாரு. பெரியவங்க கொடுத்தா வாங்கிக்கலாம், தப்பு இல்ல. நேற்றைய தினம் ஒரு நல்ல ஒரு உணர்வு பூர்வமா இருந்தது. நேற்றைய தினம் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டது. கண்ணுமணியே இந்திரஜித் சௌமியா கலக்கி புட்டிங்க அந்த ஒரு பாடல் வந்து உண்மையிலே நிறைய நாளுக்கு அப்புறம் இந்திரஜித்துக்கு ஒரு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ். அது மாதிரி சோடியா சேர்ந்து படிக்க வந்து இன்னும் ஒரு சந்தோஷமா இருந்தது. எல்லாமே வந்து பார்க்கின்ற போது அப்படியே ஒரு எதிர்பாராத திருப்பங்களோட சரிகோபா இசை மேடை வந்து விறுவிறுப்பா நடந்து கொண்டு இருக்குது. சீத்தமிழும் வந்து கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்டா செய்யறாங்க. அது எந்த வித குறையும் சொல்றது மாதிரியாக இல்லை, ஒரு விறுவிறுப்பா டிஃப்ரெண்டான இதுகளை கொண்டு நல்லா செய்யறாங்க. உண்மையிலே பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. எங்களுக்கு வந்து பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருந்து உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லித்தான் நான் இந்த காணொலியை வந்து பதிவிடுறேன். தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய இந்திரஜித்துக்கு தொடர்ந்து சப்போர்ட் வழங்குவோம். எங்களுடைய பிள்ளை ஜெயிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் என்றுதான் எங்களுடைய எல்லாருடையுமே நோக்கமே வந்து ஜெயிச்சு வரணும் என்றுதான் எல்லாருடைய ஆசையும். தொடர்ந்து ப்ரே பண்ணுங்க எங்களுடைய இந்திரஜித்துக்கு. என்னாலே முடிஞ்ச சப்போர்ட்டோட நாங்கள் கொடுப்போம். எங்களுடைய பிள்ளை படிக்கிறான், நாங்கள் எங்களுடைய தளத்தில் அந்த பிள்ளையை பற்றி போடாமல் நாங்கள் யாரை பற்றி போடுறது. அதனால தான் இந்த பதிவு நான் எனக்கு மிக சந்தோஷமா இருந்தது. நேற்றைக்கு போடுவோன்னு பார்த்துட்டு சரி ஓகே விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கு எனக்கு போட்டே ஆகணும், இன்றைக்கு ஒரு பதிவு போட்டே ஆகணும்னு சொல்லித்தான் இந்த பதிவை நான் போடுறேன். காணொலி பிடிச்சிருக்கு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. தொடர்ந்து எங்களோட பிள்ளைக்கு சப்போர்ட் கொடுப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை பாய். பாருங்க, நான் இன்றைக்கு வெள்ளவத்தை அந்த கடற்கரை அண்மித்த பகுதியில் நிற்கிறேன். பாருங்க, நல்ல ஒரு இனிமையான ஒரு மாலை பொழுது, அவ்வளோ அழகா இருக்கு.
சன்செட்டை பாருங்க, நல்ல மன அமைதியாக இருக்குது. எங்களுடைய மனங்களில் ஒரு கொஞ்சம் கவலை இருந்தாலும் நாங்கள் இப்போ அந்த கடற்கரை அன்பித்த பகுதிகளில் வந்திருந்தோம்டா எங்களுடைய துன்பங்கள் எல்லாமே வந்து பறந்து போகும். அப்படி தான் எனக்கு வந்து தோணிச்சுது. கடற்கரை அண்டியே வந்து இருக்கிற பாருங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டோட என்னுடைய இந்திரஜித்தை பற்றியும் ஒரு காணொளி தந்தேன். ஓகே, பாய் பாய். இன்னொரு காணொளி சந்திப்போம். பாய்.